ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல். இன்றைக்கான வீடியோ வீட்டிலையே பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் 50 கிராம் கிராம்பு, 50 கிராம் பட்டை, பட்டையை சின்ன சின்ன பீஸாக பிச்சு போடணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பவுடராகவும் வரும். கிராம்பு பட்டை ரெண்டையுமே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வைக்கணும். இப்போ இது கூட 50 கிராம் ஏலக்காய், இது எல்லாத்தையுமே மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா பவுடர் பண்ணணும். நம்ம வீட்டில் பிரியாணி செய்யும்போது கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலையே பிரியாணி மசாலா செய்து சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி மசாலா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்போம்லாம் பிரியாணி செய்கிறோமோ அப்போ கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ கிராம்பு 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், பட்டை 50 கிராம், அந்த மூணையுமே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டிலையே எளிதான முறையில் வீடே மணக்கக்கூடிய அளவுக்கு பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.